அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல நம்ம சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அண்ட் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அரசியலமைப்புல அப்படின்றத பத்தி விரிவா பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன, அவர்களுடைய பவர்ஸோட வரம்பு என்ன. நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இது நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷன்ல வராது சார், இது பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல வரும் அப்படின்லாம் நீங்க டைலாக் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரைட்? ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன, எவ்வளவு தூரம் உங்களுடைய அதிகாரத்தின் வரம்பு என்ன, அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ உச்சநீதிமன்றத்தோட அதிகாரத்தின் வரம்பு என்ன, ரைட்? அதுதான் உச்சநீதிமன்றம் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் கோர்ட், அதுதான் ஏபெக்ஸ் கோர்ட் இன் இந்தியா, ஹையஸ்ட் கோர்ட். பட் அதற்கும் என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது அப்படின்றது அரசியலமைப்புல எழுதப்பட்டிருக்கு. அது பாத்தீங்கன்னா இந்த 5 தாங்க. 5 டைப்ஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். ஒன்னொன்னா நம்ம பார்த்துடலாம், சிம்பிளா இருக்கும். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நான் என்னோட புத்தகத்துல எழுதியிருப்பேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க என்னோட புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கனாலும் சரி, இல்லைன்னா உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற ஏதாவது புத்தகத்தை வச்சு நீங்க படிச்சீங்கனாலும் சரி, அதுல டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் திருப்பி ஒரு விஷயத்தையும் 3 மணி நேரம் கிளாஸ், மொத்தம் 100 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு பதிலா நான் சிம்பிளா எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 20-25 நிமிட வீடியோக்களை போடுறேன். அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு 9 வீடியோ இருந்தது, கிட்டத்தட்ட அது 3 மணி நேரம். அதை ஒன்னா போட்டிருந்தோன்னா எவ்வளவு பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது, ரைட்? இப்பயே இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க படிக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்க அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு ஆர்வத்துடன் எடுக்கப்படுகின்ற விஷயம். ஏன்னா இந்த மாதிரி தமிழ்ல அரசியலமைப்பை புரிய வைக்கிறதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணோம். ஃபைனலாக நான் முடிச்சுட்டு, சில பேர்லாம் சொல்லி நீங்கள் பிளேலிஸ்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுங்க சார்ன்ட்டு. கண்டிப்பாக நான் ரெடி பண்ணுறேன். மொத்தமாக முடிச்சுட்டு மார்ச் எண்டுக்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி போட்டு கொடுத்துட்றேன். ஸோ தட் உங்களுக்கு எது பார்க்கணுன்னாலும் தொடர்ந்து நீங்கள் பார்த்துடலாம். இல்லை எது வேணும்னாலும் அந்த வீடியோவை போயிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு, ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். ஏன்னா நீங்க ஆங்கிலத்தில் எழுத போறதாக இருந்தாலும் உங்களுக்கு புரிவதற்கு சுலபமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இது பண்றது. ஸோ கண்டிப்பா நீங்க புத்தகத்தை படிக்கணும். இந்த வீடியோ உங்களுடைய புரிதலை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். அண்ட் என்னோட புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா நான் எப்படி இப்போ தமிழ்ல பேசுறனோ அதே ஆங்கிலத்துல உங்களுக்கு விளக்கியிருப்பேன் அதுல. ஸோ தட் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டே அதை படிச்சீங்க, இல்லை அதை படிச்சுட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். அது உங்களுடைய விருப்பம். பட் ஆனா நிச்சயமாக புத்தகத்துல இருந்து தான் படிக்கணும். இது அந்த விஷயங்களை சிம்பிளா புரிய வைப்பதற்காக ஒரு ஷார்ட் வீடியோஸ், 20-25 மினிட் வீடியோஸ் ஒரு டாபிக்கும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன். எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன? இந்த அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆர்டிகல் 131 படி. அது எந்த மாதிரி அதிகாரம் சார்? உச்ச நீதிமன்றத்தை தவிர வேற எந்த நீதிமன்றமும் இந்த மாதிரி வழக்குகளை அக்செப்டே பண்ண முடியாது, எடுத்துக்கவே முடியாது. வெறும் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகணும். கோ பேக். ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். கூட்டாட்சி முறைக்கு முக்கியமான அம்சங்களில் ஒன்று என்ன? இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. சுதந்திரமான நீதித்துறை என்பது கூட்டாட்சி முறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மத்தியில் இருக்கும் அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கோ இல்லைன்னா 2 மாநிலங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை தீர்ப்பதற்கு ஒரு தனித்துவமான சுதந்திரமான இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி தேவை. அந்த வேலையை பண்றது தான் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். ஸோ மத்திய அரசாங்கத்திற்கும் ஏதாவது ஒரு மாநில அரசாங்கத்திற்கோ இல்லைன்னா 2 மாநில அரசாங்கத்திற்கோ பிரச்சனை வந்ததுன்னா அது இட் கம்ஸ் அண்டர் தி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இது முதல்ல. ரெண்டாவது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ரிட் மனு தாக்கல் செஞ்சாங்க, நிறைய பார்த்துருக்கோம், நம்ம பேப்பர்ல பார்த்துருக்கோம், படத்துல பார்த்துருக்கோம், டிவியில பார்த்துருக்கோம். ரிட் மனு தாக்கல் செய்தார்கள். ரிட் மனு உச்ச நீதிமன்றத்தோட ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம அடிப்படை உரிமைகள் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஆர்டிகல் 32 விலாவரியா பார்ப்போம். எந்தெந்த மாதிரி ரிட்ஸ் எல்லாம் இருக்கு. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், கோ வாரண்டோர், செட்ஷியராரி, ப்ரொஹிபிஷன், இந்த மாதிரி 5 விதமான ரிட்ஸ் இருக்கு. அதெல்லாம் எதுக்கு கொடுக்கலாம், எந்தெந்த சமயத்துல எந்தெந்த ரிட்டை கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம டீடைல்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் கிளாஸ் எடுக்கும்போது பார்ப்போம் நம்ம, ரைட்டுங்களா? ஆனா அதுதான் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஆர்டிகல் 32 அதுவே ஒரு அடிப்படை உரிமை. உங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அதை
என்ஃபோர்ஸ் செய்வதற்காக, உங்களுடைய அடிப்படை உரிமைகளை காப்பாற்றுவதற்காகவும் அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவதற்காகவும் நீங்க உச்சநீதிமன்றத்தில் டைரக்டா போய் வழக்கு தொடரலாம். தட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இதை மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்குங்க. அந்த என்னென்ன மாதிரி ரிட்ஸை ஃபைல் பண்ணலாம், எப்பப்போ ஃபைல் பண்ணலாம் அப்படின்றத நான் எக்ஸாம்பிள்ஸோட அடிப்படை உரிமைகள் கிளாஸ் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மூன்றாவது அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த ஒரிஜினல் 2 மாநிலங்களுக்கு இடையேயோ இல்லைன்னா மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நடுவில் பிரச்சனை இருந்ததுன்னா தான் டைரக்டா உச்ச நீதிமன்றத்துக்கு தான் சென்றாக வேண்டும், வேற எங்கேயும் போக முடியாது. அதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். உங்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டால் நீங்க உயர் நீதிமன்றத்துக்கும் போகலாம் அண்டர் ஆர்டிகல் 226. நம்ம அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். உயர் நீதிமன்றங்களோட கான்ஸ்டிடியூஷன், அவங்களுடைய ரிமூவல், அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அப்படின்றதுல. பட் நீங்க தேவைப்பட்டால் உங்களுடைய அடிப்படை உரிமை ஆர்டிகல் 32 படி உச்ச நீதிமன்றமும் செல்லலாம். பட் இதை தவிர மற்றபடி எல்லா கேஸும் டைரக்டா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த கேஸ் போகும்? ஏதாவது ஒரு லோவர் கோர்ட்ல கேஸ் போட்டு அதுல இருந்து அப்பீல்ல ஹைகோர்ட்டு போய் ஹைகோர்ட்ல இருந்து அப்பீலுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். ரைட்டுங்களா? ஸோ இந்த அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 132 to 134 அப்படின்றது சிவில், கிரிமினல் ஆர் எனி அதர் ப்ரொசீடிங். ஸோ அதை சம்மரைஸ் பண்றதா இந்த டேபிள்ங்க. சிவில் மேட்டர்னா என்னங்க? சிவில் மேட்டர்னா சொத்து தகராறு, ரைட், விவாகரத்து, டைவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ், அதில் பிரச்சனை, இல்லைனா மேரேஜில் பிரச்சனை, இல்லைன்னா வந்து குழந்தைகளோட கஸ்டடி, இன்ஹெரிட்டன்ஸ், சொத்துல வந்து யாருக்கு வந்து உரிமை இருக்கிறது, சக்சஷன், யாரு வந்து வாரிசுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு கான்ட்ராக்ட், 2 பேருக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியல, இல்லைன்னா ஒருத்தர் செஞ்சுட்டேன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் அதுக்கு பைசா கொடுக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிவில் மேட்டர்ஸ், ரைட்? சிவில் கேசஸ். கிரிமினல்னா என்ன? ஒரு கிரிமினல் அஃபென்ஸ், ரைட்? கொள்ளை, வயலன்ஸ், எல்லாமே. நம்மளுக்கு கிரிமினல் கேஸ்னா என்னன்னு தெரியும். ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்ட் பண்ணா அது கிரிமினல் கேஸ். அதர் ப்ரொசீடிங் அப்படின்றது என்னன்னா, மோஸ்ட்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீடிங். அதாவது ஒரு போஸ்டிங், ஒரு டிரான்ஸ்ஃபர், அரசாங்கத்தோட ஒரு போஸ்டிங் இருக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கு, ஒரு ப்ரொமோஷன் இருக்கு, அதுல ஒரு வழக்கு தொடர்றாங்க. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் இல்லைன்னா ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ல, அதுல இருந்து ஹைகோர்ட்டுக்கு, உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல்ல போறாங்க, அதுல இருந்து மேல உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல்ல வருது. அதற்கு பேர் வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அதர் ப்ரொசீடிங். ஸோ சிவில் மேட்டர்னா மேரேஜ், டிவோர்ஸ், சக்சஷன், இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிவில் மேட்டர்ஸ். கிரிமினல் மேட்டர்ஸ்னா கிரிமினல் அஃபென்ஸ். அண்ட் மற்றபடி சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ்லாம் அதர் ப்ரொசீடிங்ஸ். இந்த எந்த மாதிரியான விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த 132 to 134 அப்பீல் வந்து ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்லக்கூடிய அப்பீல்ஸ். புரியுதுங்களா? எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல்ல போகலாம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அண்டர் ஆர்டிகல் 132, சிவில் மேட்டரா இருந்தாலும் சரி, கிரிமினல் மேட்டரா இருந்தாலும் சரி, இல்லைன்னா எனி அதர் ப்ரொசீடிங்கா இருந்தாலும் சரி, where there is a substantial question of law as to the interpretation of this constitution. அதாவது அரசியலமைப்பை இன்டர்பிரட் பண்ண வேண்டிய ஒரு சட்டம் ரீதியான ஒரு கேள்வி இருந்ததுன்னா அதற்கு ஃபைனல் கோர்ட் எது? உச்சநீதிமன்றம். ஒரு சிவில் மேட்டர்ல where there is a substantial question of law of general importance, அது வந்து அரசியலமைப்பு சார்ந்த கேள்வி கிடையாது, பட் பொதுவா வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு கேள்வி. அது எப்படி வேணா இருக்கலாம். அதாவது விதிமீறல் பத்தி இருக்கலாம், அத்துமீறல் பத்தி இருக்கலாம், ட்ரெஸ்பாஸ் பத்தி இருக்கலாம். ஸோ அரசியலமைப்பு சம்பந்தமான ஒரு கேள்வி எழுந்ததுன்னா அதற்கு உச்சநீதிமன்றம் தான் வந்து ஃபைனல் அத்தாரிட்டி. ஒரு சிவில் மேட்டர்ல ஒரு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா ஆஃப் ஜெனரல் இம்பார்ட்டன்ஸ், அரசியலமைப்பு அல்லாது ஒரு பொதுவான ஒரு சட்டம் ரீதியான கேள்வி எழும்புது, இல்லைன்னா ஹைகோர்ட் நினைக்குது இல்ல இந்த மேட்டரை சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னாலும் அப்பீல் இருக்கும் சுப்ரீம் கோர்ட்ல. அண்ட் ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ல ஒருவேளை ஒரு கீழ்கோர்ட்ல இருக்கிற ஒருத்தர் நிரபராதின்ட்டு அறிவிச்சிட்டாங்க, ஆனா அதை ரிவர்ஸ் பண்ணி உயர் நீதிமன்றம் அவரை குற்றவாளின்னு அறிவிச்சு அவருக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கொடுக்குது, இல்ல ஒரு 10 வருடம் கடுங்காவல் தண்டனை கொடுக்குது. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு குற்றத்துல
கீழே இருக்கிற கோர்ட் வந்து ஒருத்தர் நிரபராதின்னு சொல்லிடுச்சு. ஆனா அதை உயர் நீதிமன்றத்துல அப்பீல்ல போகும்பொழுது அந்த நிரபராதின்றத ரிவர்ஸ் பண்ணி அவரை குற்றவாளின்னு சொல்லி அவருக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையோ கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்திலையும் கிரிமினல் மேட்டர்ல அப்பீலுக்கு போகலாம். இது வந்து ஒரு லாயர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப புரிய வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில யூஸ்வலா இந்த ஏரியால இருந்து கேள்வி நிறைய வராது, கேட்டதில்லை எனக்கு நான் பார்த்த வரைக்கும். இருந்தாலும் இதுவும் அரசியலமைப்புல இருக்கிறதுனால நம்மளுக்கு இது தெளிவா தெரியணும். ஸோ இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்பீல்ஸ்க்கு. இதுக்கு மேல தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. வேற மற்றபடி கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா அது தெரிஞ்சுக்கணும். பட் அப்பீல் ஜூரிஸ்டிக்ஷன்ன்றது என்பது என்ன? ஹைகோர்ட்ல வழங்கக்கூடிய தீர்ப்பிலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுல செல்வது. எந்த மாதிரி விஷயங்களுக்கு? ஒரு சிவில், கிரிமினல் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீடிங் எந்த மாதிரியான கேஸாக இருந்தாலும் வேர் தேர் இஸ் அ substantial question of law as to the interpretation of the constitution. அரசியலமைப்பை எப்படி இன்டர்பிரட் பண்ணோன்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்துல அப்பீலுக்கு போகலாம். ஒரு சிவில் மேட்டர்ல அரசியலமைப்பு அல்லாது பொதுவான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஃப் லா எழுந்துச்சு அப்படின்னா அதுல அப்பீல்ல போகலாம். கிரிமினல் மேட்டர்ல ஒரு உயர் நீதிமன்றம் கீழே இருக்கக்கூடிய ஒரு தண்டனையை வந்து விடுவிச்ச ஒரு ஆளை, நிரபராதின்னு விடுவிச்ச ஒரு ஆளை அந்த தீர்ப்பை மாற்றி ஒருத்தரை தண்டனைக்கு உள்ளாக்கிச்சு, தூக்கு தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை இல்லைன்னா 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா அப்பையும் வந்து அப்பீலுக்கு போகலாம். ரைட்? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். அதை தவிர ரொம்ப முக்கியமான ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, SLP, ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல், ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆர்டிகல் 136. இது என்னன்னா இதுக்கு முன்னால இருந்த விஷயங்களுக்கு எந்தெந்த காரணங்களுக்காக ஹைகோர்ட்ல இருந்து வர்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்துல அப்பீல் செய்யலாம் அப்படின்றது இந்த 3 ஆர்டிகல்ல இருக்கு. ஆனா எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, ஈவன் ட்ரிபியூனல் ஒரு ஆணையமாக இருந்தாலும் சரி, எந்த தீர்ப்பை வேணா உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல்ல நீங்க எடுத்துட்டு போகலாம், ப்ரொவைடட் சுப்ரீம் கோர்ட் இன் இட்ஸ் டிஸ்கிரிஷன் மே அலவ். அது டிசைட் பண்ணும், சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணும். ஓகே, இது முக்கியமான ஒரு விஷயம், ஸோ நீங்க இதுல அப்பீல் ஃபைல் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க அனுமதி கொடுத்தா உயர் நீதிமன்றத்துல இருந்து இல்ல, எந்த நீதிமன்றம் எந்த ஆணையத்தோட தீர்ப்பையும் ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல்ல யார் வேணாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்லலாம். இது வந்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். மூன்றாவது, ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு பார்த்தோம், ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு பார்த்தோம், அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு பார்த்தோம். இப்ப நான்காவது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்றது என்ன? அதாவது இது வந்து ஒரு யூனிக் பவர் இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கேள்வி எழுது, அந்த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட், அதாவது ஒரு நடந்துதா நடக்கலையான்ற ஒரு கேள்வி, இல்லைன்னா சட்ட ரீதியான கொஸ்டின் ஆஃப் லா. கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்னா ஒரு விஷயம் நடந்ததா இல்லையா, ஒரு விஷயம் இருக்கா இல்லையா, ரைட், அப்படின்றது தான் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்றது தான் ஃபேக்ட். ஸோ கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்ன்றது ஒரு கேள்வி, ஒன்று இருக்கா இல்லையா, ஒன்று நடந்ததா இல்லையா அப்படின்ற கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். ஆர் கொஸ்டின் ஆஃப் லா, இது சட்ட ரீதியாக இந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுப்பது அப்படின்றது கொஸ்டின் ஆஃப் லா. இந்த 2 விதமான கேள்விகளுக்கும் ஒருவேளை மத்திய அரசாங்கத்திற்கு டவுட் எழுந்து, ஓகே இதற்கு வந்து உச்ச நீதிமன்றத்தோட ஒப்பீனியன் என்ன, அது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டு தேவைப்பட்டால் அரசாங்கம் அதை வந்து பரிந்துரை பண்ணலாம் உச்ச நீதிமன்றத்துக்கு, கேள்வி எழுப்பலாம். அண்ட் உச்ச நீதிமன்றம் ஆஃப்டர் conducting such enquiry as it deems fit may give its opinion. அதோடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லலாம், ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, அது ஒப்பீனியனை சொல்லலாம். ஆனா அந்த ஒப்பீனியனு நிச்சயமா அரசாங்கங்கள் இது வரைக்கும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கின்றன. ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து வருது இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒரு தீர்ப்பு இல்லை, அது அவர்களுடைய கருத்து. ஆனா அந்த கருத்துக்கும் மிக மிக
சட்ட ரீதியாக வலிமை இருக்கிறது, ஏன்னா அது உச்ச நீதிமன்றத்தினால வருவதனால். ஆனா அது தீர்ப்பு கிடையாது, அதை மைண்ட்ல வச்சுக்கணும் நம்ம. ரைட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன 2 கிளாஸ்க்கு முன்னால அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ், 3rd ஜட்ஜஸ் கேஸ், அந்த கொலேஜியமை விரிவுபடுத்தி எப்படிலாம் அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். என்னோட புத்தகத்திலையும் அதை நான் டீட்டெயில்டாக எழுதியிருப்பேன். அந்த 3rd ஜட்ஜஸ் கேஸ் என்பது வந்து ஆக்சுவலா ஒரு ஒப்பீனியன். பெருபாரி கேஸ் பிரியாம்பிள் ஃபர்ஸ்ட் வீடியோல பெருபாரி கேஸ்ல வந்து பிரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இல்ல அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, அப்புறம் அதை மாத்திக்கிட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அந்த பெருபாரி கேஸ் என்பது வந்து ஒரு கேஸ் கிடையாது. அது தோ பெருபாரி கேஸ்னு சொன்னாலும் அது ஒரு கேஸ், யாரும் வழக்கு தொடரல. அதுவும் இந்த மாதிரி ஒப்பீனியன் கேட்டது தான். இந்த மாதிரி 14 முறை உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்கு அரசாங்கம். அண்ட் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கு. ரைட்டுங்களா? ஒரே ஒரு முறை தான் ராம ஜென்ம பூமி சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கருத்து சொல்வதற்கு மறுத்து விட்டது. அதற்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு மேன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. The president may ask the question, may refer the question of fact or question of law, and the Supreme Court may give its opinion. See, மேன்னா என்ன, பண்ணலாம் பண்ணாம இருக்கலாம். ஷால்னா என்ன, கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ண வார்த்தை மே. அதனால சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ரைட்? அவங்க எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. ஒன்றுத்துக்கு தான் வந்து அதை மறுத்திருக்காங்க அவங்க. அண்ட் அவங்க சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே அரசாங்கம் கடைபிடித்திருக்கிறது. அது தீர்ப்பு கிடையாது, அது வெறும் ஒரு கருத்து தான். ஆனா அந்த கருத்துக்கும் வலிமை உண்டு, ஏன்னா அது உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து வருவதனால். ரைட்டுங்களா? இதுதான் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அண்ட் ஃபைனலா ரிவ்யூ ஜூரிஸ்டிக்ஷன். ரிவ்யூன்றது என்ன? மறு ஆய்வு. அப்பீல்ன்றது மேல்முறையீடு. ரிவ்யூ என்பது என்ன? மறு ஆய்வு. மறு ஆய்விற்கு நீங்க வந்து அதாவது நீங்க ஒரு லோவர் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க, உங்களுக்கு வந்து அதுல வந்து உடன்பாடு இல்லை, நீங்க என்ன பண்ணலாம்? உயர் நீதிமன்றத்துல அப்பீலுக்கு போகலாம், மேல்முறையீட்டுக்கு. உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க, அதுலயும் உங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை, தோத்து போன கட்சி வந்து சரி இல்லை இது தப்பு அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம்? உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போகலாம். உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க, நீங்க எங்க போக முடியும்? எங்கேயும் போக முடியாது, ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய கோர்ட்டு. ஆனா அந்த கோர்ட்டிடமே நீங்க மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யலாம். ஸோ அதை வந்து ஏத்துக்கணுன்ற அவசியம் இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கு. ஆனா உச்ச நீதிமன்றம் மறு ஆய்வை செய்யலாம், செஞ்சு தன்னோட ஜட்ஜ்மெண்ட்டையே மாத்தலாம். அதாவது நம்ம ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல யாருக்கு பிரைமசின்னாங்க? எக்ஸிகியூட்டிவ்க்கு பிரைமசின்னாங்க. 12 வருஷம் கழிச்சு செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன சொன்னாங்க? இல்ல ஜுடிஷியரிக்கு பிரைமசி அப்படின்னாங்க. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும்போது நம்ம நிறைய கேசஸ் பார்க்கலாம், எப்படி வந்து மறு ஆய்வு செஞ்சு அவங்களுடைய தீர்ப்பையே அவங்க மாத்தினாங்க அப்படின்ட்டு. இப்ப 2 நாள் முன்னால ஒரு தீர்ப்பு வந்தது, லஞ்சம் வாங்கினா வந்து பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ் பீப்புள். அந்த பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ் கிளாஸ் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுல ப்ரிவிலேஜஸ் பத்தி நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதை பத்தி நான் ஒரு ஆர்டிக்கலும் எழுத போறேன், அது வந்தவொடனே நீங்க படிங்க. பட் என்ன சொன்னாங்க? PV நரசிம்மராவ் அப்படின்ற கேஸ்ல உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க? லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டாலும் அது வந்து அவைக்குள்ள பண்றதுனால அவர்களுக்கு வந்து சலுகைகள்ல அவங்களுக்கு வந்து கிரிமினல் வழக்கு தொடர முடியாது அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க 98ல. ரொம்ப கேள்விக்குறியான ஒரு தீர்ப்பு அது. ஆனா 2 நாள் முன்னாள் என்ன பண்ணாங்க? 7 நீதிபதிகள் இருக்கிற அமர்வு அதை ரிவ்யூ பண்ணி இல்ல அது தப்புன்னு சொல்லிட்டாங்க. எப்படி சொல்ல முடிஞ்சது அவங்களால? ஏன்னா அவங்களுக்கு இந்த பவர் இருக்கு, பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ இதுதாங்க உச்ச நீதிமன்றத்தோட வரம்பு, அதிகார வரம்பு. ஆர் ராதர் உச்ச நீதிமன்றத்தோட அதிகாரங்கள் என்னென்ன, வரம்புன்னு கூட வேணாம், அவர்களுடைய அதிகாரங்கள் என்னென்ன, எதுக்கெல்லாம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல், ரிட், அப்பீலட், அட்வைசரி, ரிவ்யூ. ரைட்டுங்களா? ஸோ இதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் தெளிவா சொல்லிட்டேன் இந்த 15 நிமிஷத்துல. ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட். நீங்க இந்த புத்தகத்துல படிச்சீங்கன்னா, அதுவும் என்னோட புத்தகத்துல படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா ஈஸியா புரியும் இதை பார்த்ததுக்கு அப்புறம். ரைட்டுங்களா? இதை தவிர சில அதர் பவர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இருக்கு. இட்ஸ் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். அதனாலதான் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா என்ன? அது வந்து யாராவது அவங்க கண்டெம்ட், அதாவது கோர்ட்டை அவமதிப்பு ரைட் செய்வதனால் வழக்கு தொடரணும் அப்படின்னா அது வந்து சுயமாகவே அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடரலாம். ஏன்னா இட்ஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். அங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அங்க ரெஜிஸ்டர் ஆகும். அதை வந்து செய்யணும், பின்பற்றணும். அப்படி இல்லைன்னா
அவமதிப்புக்கு அவங்க கேஸ் தொடரலாம், பனிஷும் பண்ணலாம். ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிடுச்சுன்னா அது வந்து கீழே இருக்கிற அனைத்து கோர்ட்லயும் அது பைண்டிங், அதை ஃபாலோ பண்ணணும், அதை பின்பற்றி ஆகணும். ரைட்டுங்களா? அதனாலதான் கேஸ் லாஸ் உருவாகுது. நம்ம எவ்வளவு கேஸ் லாஸ் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்கோம் ஒரு விஷயத்திலையும். ரைட்? கேஸ் லா என்பது என்ன? உச்ச நீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பு, அது எல்லாரும் பின்பற்றணும். ஏன் அது பின்பற்றணும்? ஏன்னா அரசியலமைப்புல அது சொல்லப்பட்டிருக்கு. The law as declared by the Supreme Court shall be binding on all courts within the territory of India. And the Supreme Court in the exercise of its jurisdiction may pass such decree or make such order as is necessary for doing complete justice in any cause or matter. See, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பவர். உச்சநீதிமன்றத்துக்கு ஓகே இந்த வழக்குல முழுமையான நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக அவங்க எந்த ஒரு ஆர்டரை வேணா பாஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ பேரறிவாளன் மற்றும் 6 ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்தது உச்சநீதிமன்றம் இந்த ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி தான். இப்போ ரீசெண்டாக சண்டிகர் மேயோரல் எலெக்ஷனில் ஆம் ஆத்மி பார்ட்டி கேண்டிடேட் தான் வந்து ஆக்சுவல் மேயர் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணுது இந்த இதை வச்சு தான். ராம் ஜென்மபூமி கேஸ்லயும் ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணாங்க உச்சநீதிமன்றம், அந்த 5 ஏக்கர் நிலத்தை வந்து முஸ்லிம்களுக்கு மாஸ்க் கட்டுவதற்காக கொடுப்பதற்கு. இந்த மாதிரி பல கேஸ்ல ஆர்டிகல் 142 உச்சநீதிமன்றம் யூஸ் பண்ணிருக்கு. அண்ட் ஆல் அத்தாரிட்டிஸ் சிவில் அண்ட் ஜுடிஷியல் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஷால் ஆக்ட் இன் எய்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அதாவது யாரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அகெயின்ஸ்டா நடக்கக்கூடாது. அகெயின்ஸ்டா நடந்தாங்கன்னா அவங்கள வந்து நீதிமன்ற அவமதிப்புக்காக அவங்க பனிஷும் பண்ணலாம். இதெல்லாம் அதர் மிஸ்லேனியஸ் பவர்ஸ். ஸோ இதுதான் உச்ச நீதிமன்றத்தோட பவர்ஸ் ஆர் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட காம்போசிஷன் பார்த்தோம், அதோட அப்பாயின்மெண்ட், ரிமூவல், இண்டிபெண்டன்ஸ் பார்த்தோம், அதோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். ரைட்டுங்களா? அடுத்த வீடியோல நம்ம ஹைகோர்ட்ஸை பத்தி பார்க்கலாம். அது ஒரே ஒரு வீடியோ தான். ஏன்னா என்ன நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்தோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் தான் ஹைகோர்ட்டுக்கு. எங்க மாற்றம் இருக்கோ அதை மாத்திரம் அடிஷனலா பார்க்கலாம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.